நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்லம்மா, அவன் போன் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சான், அதனாலதான் ஆஃப்ல இருக்கு. இங்க வந்ததும் அவன் எப்பவும் போல பிஸி ஆயிட்டாமா, அதான் அவனால போன் பேச முடியல. அம்மா நீ எதுவும் பயப்படாதம்மா. வேணும்னா அதோ பக்கத்துல அழகேச இருக்கான், அவன்கிட்ட குடுக்கறேன், நீ பேச. இந்தா பேச அழகேசா, பேச பேச சொல்லு. ஹலோ மேடம், நான் அழகேசன் பேசுகிறேன். பாஸ் வந்ததுலேருந்தே பிஸியாக இருக்காரு. உங்களுக்கு தெரியாதது இல்லை, பாஸ் எப்போவும் மீனாட்சி அக்காவை பற்றின திங்கிங்லேயே இருக்காரு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல மேடம். சரிங்க மேடம், நான் சொல்லிடுறேன் மேடம். ஓகே மேடம், நான் வச்சிடறேன் மேடம். டேய், அவன் எங்க தாண்டா போய் தொலைஞ்சான்? தொலைஞ்சிட்டாருன்னு தெரியுது மேடம், ஆனால் எங்கே போனாருன்னு தான் மேடம் தெரில. எனக்கு தெரிஞ்சு அவன் தப்பான முடிவு எடுக்கிறவன் இல்ல. சச்சா மேடம், பாஸ் என்னைக்குமே அந்த மாதிரி ஒரு முடிவுலாம் எடுக்கவே மாட்டாரு. அவரு ரொம்ப பாசிட்டிவானவரு. ஏய், பாசிட்டிவ் ஆனவன்னா ஏன்டா இப்படி யாருக்கும் தெரியாம போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ போய் உட்கார்ந்திருக்கணும்? எனக்கு வேற ஒரு விஷயம் தோணுது மேடம். என்ன? மீனாட்சி அக்கா சரவணன் பாஸோட லவ் அக்செப்ட் பண்ணலன்னு அவங்கள மிஸ் பண்ண வைக்கணும் தான் அவர் இப்படி எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்காரோன்னு எனக்கு தோணுது மேடம். நீ அப்படியா சொல்ற? ஆமா மேடம், பாஸ் காரணம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாரு. அதனால நீங்க ஒன்னும் கவலையப்படாதீங்க மேடம். ஐயோ அக்கா. தம்பி. ஐயோ, நான் வீட்டுக்குள்ள போறேன் மேடம். டேய் டேய், நம்ம மீனாட்சி தானே, எதுக்குடா பயப்படுற? உட்காரு. ஐயோ அக்கா என்ன பார்த்தா வம்புலுப்பாங்க. நான் வரலமா இந்த ஆட்டத்துக்கு? ஐயோ, பயந்தாங்குழி பாய்வன். அந்த பயம் இருக்கட்டும். ஏய், பாவண்டி அவன் ஏன்டி இப்படி மிரட்டி வச்சிருக்க அவனை? அட நீ சும்மா இருமா, உனக்கு எதுவும் தெரியாது. ஆமாண்டி அம்மா, எனக்கு எதுவும் தெரியாதுதான். என்னம்மா, நம்ம வீட்டுக்கு யாரும் வரலையா? ஏய், யாரும் வரலையான்னா எந்த அர்த்தத்துல கேக்குற? கெஸ்ட் யாரும் வரலையான்னு கேட்டேன். ஏண்டி தினமும் நம்ம வீட்டுக்கு ஏதோ 10-15 கெஸ்ட் வர்ற மாதிரி பேசுற? அப்படி யாரு வர போறாங்க? இல்லம்மா, சும்மாதான் யாரும் வரலையான்னு கேட்டேன். அதுக்கு ஏன் இப்படி எரிச்சல் ஆகுற? யாரும் வரல. காலையில இருந்து நானும் அழகேசனும் தனியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஊருக்கு போனவன் ஏன் இன்னும் திரும்பி வராம இருக்கான்? என்னாச்சு அவனுக்கு? ஏய், எதுக்கு இப்ப சிரிக்கிற லூசு மாதிரி? அம்மா, ஒத்த காக்கா கத்துனா கெஸ்ட் வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல? ஏய், அதுக்கு ரெட்டை காக்கா கத்தணும்டி. ஒத்த காக்கா கத்துனா கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்க. போய் முதல்ல அந்த காக்காவை துரத்தி விடு. அம்மா மாமா, அங்க பாருமா, இன்னொரு காக்காவும் கத்துது. அப்ப கண்டிப்பா கெஸ்ட் வருவாங்க. ஐயோ, இப்ப என்ன வேணும்டி உனக்கு? நான் ஆமான்னு சொல்லணும், அவ்வளவுதானே? ஆமா, கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க. போதுமா? ஐயோ என் செல்ல அம்மா. ஏய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி வழியிற? எல்லாம் ஒரு பாசம்தான். போதும். மீனாட்சி, நீ கெஸ்ட்னு கேக்குறது சரவணனுதான்னு எனக்கு தெரியுது. உன்னை இப்படி நினைக்க வைக்கணும்னு தான் அவனும் எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்கான்னு இப்ப புரியுது. மீனாட்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? நம்ம சக்தி சரவணன் இருக்கான்ல, அவன் இப்ப எங்க இருக்கான்னே தெரியலையா. சரவணனை காணுமா. என்னம்மா சொல்ற? அப்பா அம்மாவை பாத்துட்டு வரேன்னு அன்னைக்கு சொல்லிட்டு போனான்ல. ஆமா, அவங்கள பாத்துட்டு முந்தா நாளே திரும்ப கிளம்பிட்டானா. ஆனா இன்னும் இங்க வரவே இல்ல. எங்கம்மா போயிட்டான்? அதான் தெரியாம உட்கார்ந்திருக்கேன். அவன் போன் வேற ஸ்விட்ச் ஆஃப். ஆனா அவங்க வீட்ல இது தெரிஞ்சா பயப்படுவாங்கன்னு நம்ம ப்ரோ இல்ல ப்ரோ, அவன் இங்கதான் இருக்கான்னு போய் சொல்லிருக்கான். பாவம் அழகேசன், அவன் பாச காணுமேன்னு தவியா தவிச்சிட்டு இருக்கான் மீனாட்சி. அவன் ஊருக்கு போகும்போதே ஏதோ ஒரு அப்செட்ல போனான் மீனாட்சி. அது வேற அழகேசனுக்கு கூடுதல் கவலையா இருக்கு.
பாவம் சக்தி சரவணன் நல்ல பையன். இப்ப அவனுக்கு என்ன பிரச்சனையோ, எங்க இருக்கானோ, யாரு கண்டா? நமக்கு எதுக்கு வம்புன்னு நான் இதை யார்கிட்டயும் சொல்லல. நீயும் யார்கிட்டயும் சொல்லாத என்ன? ம். அவன் வந்தா பாத்துக்கலாம். அவன் வரலன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஆ, சரி, நீ எந்திரிச்சு உள்ள வா. அம்மா உனக்கு டீ போட்டு தரேன். நம்ம சக்தி சரவணன் இருக்கான்ல, அவன் இப்ப எங்க இருக்கான்னே தெரியலையா. சரவணனை காணுமா? இந்த கோயில் தானே சொன்னா? இன்னும் ஆளே காணோம். மெசேஜ் பண்ணி பார்ப்போம். வேர் ஆர் யூ? என்ன ரிப்ளையே இல்லை. வாட் ஹேப்பன்ட்? ஏதாவது ப்ராப்ளமா? என்னால வர முடியல. இனி வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். ரிப்ளை பண்ண வேண்டாம். சாரி. என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ. கொஞ்சம் வழி விடுறீங்களா? வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்கம்மா. என்னம்மா? நீங்க இங்கேயே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். எங்கம்மா போறீங்க? எங்கேயும் போல, இங்கேதான், கோவிலுக்குள்ளதான். நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேம்மா. பரவாயில்ல அங்கம்மா, கோவிலுக்குள்ளதானே, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். என்ன அங்கம்மா சிரிக்கிறீங்க? கவலைப்படாம போத்தாயி. யாராவது வந்த தகவல் நான் சொல்றேன். அங்கம்மா, உன் பிறந்த வீடு தான் பாவம் விளையிற பூமியா இருக்கு. உன் புகுந்த வீடாவது புண்ணியம் விளையிற பூமியா இருக்கட்டும். போமா, போய் பேசிட்டு வா. அங்கம்மா, இத நான் ஒரு வேலைக்காரியா சொல்லல தாயி, உன்னை வளர்த்த ஒரு அம்மாவா சொல்றேன். போமா, தைரியமா போ, நான் இருக்க உனக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன் அங்கம்மா. சரிம்மா. என்ன அங்கம்மா கூட கையெல்லாம் பிடிச்சிட்டு ஒரே சென்டிமெண்ட் சீன் போல? என்ன கிண்டலா? சேச்சே, அப்படிலாம் இல்லை, சும்மா தான் கேட்டேன். ம். என்னது
குங்குமம் எடுத்துக்கோங்க. ம் தேங்க்ஸுங்க. மக்கு மக்கு மட சாம்பிராணி. ஆம்பளைங்க யாராவது குங்குமம் வச்சுப்பாங்களா? ஆம்பளைங்க யாராவது குங்குமம் வச்சுப்பாங்களா? டேய் நீ தானே வச்சுக்க சொல்லி கொடுத்த. நான் எனக்கு வச்சு விட சொல்லி தான் கொடுத்தேன். ஓ நானா? நானாவா? அப்புறம் நீங்க இல்லாம வேற யாரை வச்சு விடுவாங்க? நீ வரலன்னு சொன்னதும் எனக்கு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தேன் சார் முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருந்தத பார்த்தேன். அம்மா ஏன் அப்படி சொன்ன? நீங்க என்ன எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு பார்க்கதான் அப்படி சொன்னேன். ஓ உம்முன்னு நின்றுட்டு இருந்தா லவ் பண்றது அர்த்தமா? ஆமா, வரலன்னு சொன்னதும் அப்படியே வண்டி எடுத்துட்டு போயிருந்தா பெருசா ஒண்ணும் லவ் இல்லைன்னு அர்த்தம். அதே வருத்தப்பட்டு நின்னா லவ் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ எனக்கு உன் மேல லவ் இருக்கா? நிறையவே இருக்கு. ஆமா வீட்ல என்ன பிரச்சனை? உங்க அப்பா எதுக்கு வெளியெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு? ஓஹோ, என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. சரி ஆனா இப்போ உன் மேல எதுவும் டவுட் இல்லைல்ல? இது வரைக்கும் இல்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. ஓ அந்த ஒரு செருப்பு மாட்டினதுதான் இப்போ தேவையில்லாத ஒரு பிரச்சனையா இருக்கு. அதை பத்திலாம் கவலைப்படாத. அதை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை எங்க அப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு அவர் எனக்கு வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஏய் ஏன் இப்படிலாம் பேசுற? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். அவரை நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா? பதில் சொல்லு வைத்தி. உன்னை பார்க்கறதுக்காக உங்க வீட்டு செவரு ஏறி குதிச்சவன் உன்னை தூக்குறதுக்காக உங்க வீட்டு செவரு ஏறி குதிக்க மாட்டேனா என்ன? நம்பலாமா? ம் வேணும்னா இப்போ உன்னை தூக்கி காட்டவா? வாணே 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 வாணே. ஓல்டன் 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 ஓல்டன். அண்ணே இதான் நம்ம வீடு, கூப்பிடுண்ணே. ஏமா நீயே கூடுமா? சரித்தியா, அதையும் நான் தான் கூப்பிடுமா? பழைய இரும்பி ஈம்பித்தலைக்கு பேர்ச்சாம்லோ. பழைய இரும்பி ஈம்பித்தலைக்கு பேர்ச்சாம்லோ. ஏமா இருமா, என்ன நீ பாட்டுக்கு பழைய இரும்பு பித்தளைக்கு பேரிச்சு மலன்னு கத்திட்டு இருக்க? அதெல்லாம் முடியாது, காசு தான் கொடுப்பேன். அண்ணே நானே ஃப்ளோல டயலாக் பேசிட்டு இருக்கேன், குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கீங்க. நான் அப்படிதான் கூப்பிடுவேன். பழைய ஈம்பித்தலைக்கு பேர்ச்சாம்லோ. மா வீட்ல யாரும் இல்லையா? பழைய ஈம்பித்தலைக்கு பேர்ச்சம்பளம் வந்திருக்கே. அடடே வாங்கம்மா. என்ன மைனா புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கியா? வெரி குட். கை கொடு ஆல் தி பெஸ்ட். உங்க குசும்புக்கு அளவே இல்லாம போச்சுமா. நீங்க தானமா சொன்னீங்க பழைய ஜாமா எடுக்கிறவன கூட்டிட்டு வர சொல்லி. அதான் ஊரிலேல பார்த்தேன், அப்படியே உருட்டியே கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ என்ன மைனா, இவரை நேத்தே கூட்டிட்டு வந்துட கூடாதா? ஏமா என்னாச்சு? நேத்து தான் வீட்ல இருந்த பழைய பொருள்லாம் ஒரு 1000 ரூபாய்க்கு எடைக்கு போட்டுட்டேன். இப்ப வீட்ல பழசு எதுவுமே இல்ல மைனா. ஏமா இந்த விஷயத்த ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? நீ இவரை கூட்டிட்டு வருவான்னு ஒரு ஃபோன் பண்ணி என்ன கேட்டிருக்க கூடாதா? கரெக்ட் தான், லாஜிக்கா தான் பேசுறீங்க. எப்படி சமாளிக்கிறது? வணக்கம். ஏன் இப்படி குறுகுறுன்னு பாக்குற? நம்ம நடந்து தானே வந்தோம். ஓடி வந்த மாதிரி ஏன் உனக்கு இப்படி மூச்சு வாங்குது? பிபிபி இருக்கா உனக்கு? ஏன் பேச மாட்ட? ஊருக்குள்ள இருக்கிற எல்லா வீட்டுக்கு முன்னாலேயும் நான் காட்டு கத்து கத்துனேன். என்ன விடுமான அடுத்த ஊரை பாக்குறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, எத்தனை முறை சொல்லிருப்பேன், கேட்டியா நீ? சரிண்ணே, எதுக்கு நீ கோவப்படுற? கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? மா காப்பாத்துக்குமா. மா சிரிக்காதீங்கம்மா. மைனா நேத்தே பழைய ஜாமான்லாம் போட்டேன்னு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இரு நான் எடுத்துட்டு வரேன்.
அத்தாடி பாத்தலையா உள்ள பழைய ஜவாப் சும்மா பளபளன்னு இருக்குதாமா வந்துரும். சும்மா முறைச்சுக்கிட்டே நிக்கிறீங்க. முறைக்கிறத விட தண்ணி எண்ணெய குடி, உடம்பாவது கம்மியாகும். அப்புறனே வர பாத்திரத்துல 10 கமிஷன் அக்காக்கு கொடுத்துருங்க. என்னது? ஒண்ணும் இல்ல. அம்மா அம்மா தலை எழுத்து. மைனா எடையை கரெக்டா போட சொல்லு. என்ன எடையெல்லாம் கரெக்டா போடுங்க. சரிம்மா. சொல்லு. என்ன நல்லா நிறுத்து போடுங்கனே. நிறுத்து தான் போடுறோமா. அந்த பக்கம் ஒரு பக்கம் சாயற மாதிரியே இருக்குது. 100 300 500 800. அம்மா எல்லாம் சேர்த்து 800 ஆகுதுமா. என்ன 800 ரூபாயா? இவ்ளோ சாமான் போட்டிருக்க, என்ன 800 ரூபான்னு சொல்ற? 1000 ரூபாய் கொடுக்காம இந்த இடத்தை விட்டு போக முடியாது. சொல்லுடி. என்னண்ணே நீங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்திருக்கேன், சும்மா 800 ரூபான்றீங்க. 1000 ரூபாய் போட்டு கொடுங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் நானு. ஐயோ அவரெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா. 1000 ரூபாய் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா சாமான்லாம் இங்கே இருக்கட்டும். நம்ம பழைய சாமான்லாம் எடுறீ. ஆமாமா இருங்கம்மா. அம்மா பார்த்து வாங்கிக்கங்கம்மா, இருங்கம்மா. ஒரு 50 ரூபா கூட போட்டு 850 ரூபா வாங்கிக்கங்கம்மா. அதெல்லாம் முடியாதுங்க. 1000 ரூபாய் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா விடுங்க. சொல்றீ. அம்மா பார்த்து வாங்கிக்கங்கம்மா, நானும் வியாபாரி தானே, கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கங்கம்மா. அது எப்படி கட்டுப்படி ஆகாம இருக்கும்? 1000 ரூபாய் தானே கேக்குறோம், அதிகமா கேக்கலையே. கொடுங்க, சொல்லுடி நீ. இதுல எனக்கு எதுவும் கிடைக்காதுமா, கொஞ்சம் பார்த்து வாங்கிங்க. 850 ரூபா வாங்கிக்கங்கம்மா. முடியாது. 1000 ரூபாய் கொடுத்தா கொடுங்க, கிளம்புங்க நீங்க முத. அம்மா சொன்னா கேளுமா. என்ன பிரச்சனை? பாருங்க எவ்வளவு சாமான் எடைக்கு போட்டிருக்கேன். 800 ரூபாய் தான் கொடுப்பேன்னு சொல்றாரு. 1000 ரூபாய் கொடுத்தாதான் இந்த இடத்தை விட்டு காலி பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். என்னன்னு கேளுங்க நீங்க. ஐயா அவெல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்க, பார்த்து வாங்கி சொல்லுங்க, நானும் வியாபாரிங்க. சரி நீங்க ஒரு 800 ரூபா கொடுத்துட்டு போங்க, போதும். ரொம்ப நன்றிங்க. என்னங்க நீங்க? விடுமா, எதுலயோ கணக்கு பாக்குறது இல்ல, இதுல பாக்கணுமா? பரவாயில்ல விடு. அது சரி. என்னைக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தாராள பிரபு. எல்லாம் என் தலை எழுத்து. மைனா உள்ள போய் அம்மாவை சமாதானப்படுத்து, கோவமா போறா பாரு. கடைசி வரைக்கும் ஒரு 10 நயா பைசா கூட கமிஷன் கொடுக்கல. என்னம்மா நீங்க? ஐயா ரொம்ப நன்றிங்க. இந்தாங்கய்யா பணம். சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்குங்க. எனக்கு 700 ரூபா போதும். இந்த 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் உன் புள்ள குட்டிகளுக்கு ஏதாவது வாங்கி கொடு. சரிங்க. இந்த காசுல ஏதாவது தண்ணி போட்டுற போற? ஐயோ அப்படிலாம் நான் பண்ண மாட்டேங்கய்யா, நான் வரேங்கய்யா. ரொம்ப நல்லதுப்பா. தம்பி ஒரு நிமிஷம். ஐயா இந்த செருப்பு அம்மா கொடுத்தது தாங்கய்யா. நம்ம வீட்டு தம்பி இது போல, அது ஒரு செருப்பு தொலைஞ்சிடுச்சான், இருந்த ஒரு செருப்பை கொடுத்தாங்கய்யா. அது வலது கால் செருப்பு, இது இடது கால் செருப்பு. அப்ப அன்பரசு வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சது வேற யாரும் இல்ல, நம்ம சக்தியே தான். அவன் எதுக்கு இந்த காரியத்தை பண்ணா? ஐயா அந்த செருப்பு வேணுமாங்கய்யா? வேண்டாம் வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. சரிங்க. பழைய இரும்பு பிளாஸ்டிக் பேப்பர், பழைய இரும்பு பிளாஸ்டிக் பேப்பர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படி போடு போடு, எடுத்து போடு கண்ணாலே. இப்படி போடு போடு போடு, எடுத்து போடு கையாலே. என்ன எவனாவது வருவான், எவன்கிட்டயாவது உரண்டை இழுக்கலான்னு பார்த்தா ஊருக்குள்ள ஒரு வயலையும் காணமே. டக்ளஸ்
ஐயோ இவன் எங்க இருந்து வந்தான்? ஏம்மா டக்ளஸ் டக்ளஸ் எஸ்கேப். ஏம்மா நில்லுப்பா, ஏம்மா நில்லுன்னு சொல்றேன்ல. அட நில்லுப்பா, ஏம்மா என்ன பார்த்து ஓடுற? என்ன பார்த்தா என்ன பயமா இருக்கானே? அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணா. என்னது? அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணா. உன்னையதாம்மா பார்க்க வந்தேன். என்னையவா? எதுக்கு? அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஒரு 1000 ரூபாய் கூட. என்னது 1000 ரூபாயா? போயா என் பிஸ்கோத்து ஏதோ கொடுத்து வச்சிருக்க மாதிரி கேக்குறா. என்ன டக்ளஸ் சோறு மேட்டர் மறந்துட்டியா? என்னது? சோறுப்பா. ஆகா மைக்கு நமக்கே டெஸ்டிங் போடுறானே. பேசாம கொடுத்துட வேண்டியதான், இல்லைன்னா ஊருக்குள்ள எவன்டியா போய் சொல்லி வைக்க போறான். தேங்க்ஸ் பா டக்ளஸ். ஆண்டவன் படிச்சான் என்கிட்ட கூப்பிடுறான பாட்ட பாடுறான் இவனுக்கு. வைத்தி வருவானே, நான் அவன்கிட்ட என்ன சொல்லுவேன்? வா மாப்ள. என்னடா ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்க? ஒன்னும் இல்லையா மாப்ள, நான் எப்பவும் போல தானே இருக்கேன். சரி, நேத்து உரம் வாங்க சொல்லி 1000 ரூபா கொடுத்தனே, வாங்கியாச்சா? டேய் உன்ன தாண்டா. என்ன மாப்ள கேட்ட? டேய் உரம்டா, உரம் வாங்கியாச்சா? ஆகா இவனும் அதே மாதிரியே கேக்குறானே. டேய் என்னடா வாங்கினியா இல்லையா? அதுவா மாப்ள, காசு தெரிஞ்சவருக்கு கடன் கொடுத்துருக்கேன். அவர் கொடுத்த உடனே உரம் வாங்கிக்கலாம் மாப்ள. அடிங்க, யாரு கேட்ட கடன்லாம் கொடுத்த நீ? உன்னையெல்லாம் கண்டிக்க ஆள் இல்லைன்னு தெரிஞ்சிட்டு இருக்கியா நீ? டேய் அப்பாடா. அப்பா வந்துட்டாரா? இங்க என்ன தம்பி பண்ணிட்டு இருக்க? இல்லப்பா, வயலுக்கு உரம் வாங்க சொல்லியிருந்தேன், அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். சொல்லுங்கப்பா. என்ன தம்பி நீங்க மட்டும் இருக்கீங்க, சக்தியை காணோம்? அவன் வீட்டில் இருப்பானேப்பா. அவன் அங்க இல்ல, நான் வீட்ல இருந்து தான் வரேன். சக்தி அங்க இல்லையே தம்பி. அப்போ எங்க போயிருப்பான்னு தெரியலையேப்பா. ஏன்பா சரவணன் கிட்ட ஏதாவது பேசணுமா? சொல்லணும், ஆனா அவங்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல தம்பி. என்ன விஷயம்ப்பா? என்கிட்ட வேணா சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன் சரவணன் கிட்ட. என்னப்பா சொல்லுங்க. சக்தி நம்ம குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் உசுரையே கொடுக்க துணிஞ்சவன். அவன் ஒரு தப்பு பண்ணும்போதும் அவனுக்கு ஒரு கெடுதல் நடக்கும் போதும் அதை பார்த்துட்டு நம்ம அமைதியா இருக்கிறது தப்புன்னு தோணுது தம்பி. அவனுக்கு என்னதான் நம்ம வீட்டு பையன்னு சொன்னாலும் அவனோட தனிப்பட்ட முடிவுகளில் நாம எப்பவும் தலையிட முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவன் ஒரு தப்பான முடிவை எடுக்கிறான்னு பார்க்குறப்ப என்னால சகிச்சுக்க முடியல தம்பி. என்னப்பா சரவணன் அப்படி என்ன பண்ணா? சக்தி காதலிக்கிறான், அது எனக்கு தப்பா படுது. அப்ப சரவணன் யாரப்பா காதலிக்கிறான்?